நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்ல, ஒரு கல்வி தான் புரட்சியை கொடுக்கும், கல்வி தான் மாற்றத்தை கொடுக்கும். கியூபா மக்கள் இலவசமாக என்ன வேணாலும் படிக்கலான்னு அவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் கொண்டு வந்தார். நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து உயர்கல்வி மேலே நீங்கள் ஆய்வு வரைக்கும் நீங்கள் போகலாம். எல்லாத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். அவருடைய பாலிசியில் ஒன்று. இரண்டாவது முக்கியமானது ஹெல்த், சுகாதாரம். கல்வியையும் சுகாதாரத்தையும் அரசு தான் பொறுப்பு. நீங்கள் அதுக்கு ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. அவர் எடுத்த முக்கியமான இதுக்கு எப்படி வருமானம்? அப்பொழுது 59, 60களில் அந்த கியூபா முழுவதும் கரும்பு தோட்டங்கள். கியூபாவிலிருந்து சர்க்கரைங்க, கியூபா சுகருக்கு என்று வேலை நாடுகள் அப்படி அந்த சர்க்கரையை வாங்கி குமிச்சாங்க. பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு சர்க்கரையை பயன்படுத்தினார் பிடல் காஸ்ட்ரோ. இன்னைக்கும் சொல்கிறேன், 100% எழுத்தறிவுள்ள நாடுகள் எனக்கு இருக்கான்னு தெரியல. 100%. கியூபா 100%. அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு கியூபா குடிமகனுக்கும் எழுத்தறிவு இருக்கிறது. அதை கொண்டு வந்தவர் பிடல் காஸ்ட்ரோ.